வணக்கம், வந்தனம். இப்போ பாயாசம் காய்ச்சறதுக்கான ஆயத்தமாக இருக்கிறேன். இன்றைக்கி வந்து சப்பரிசி, சேமியா, ப்ளம்ஸ், கச்சான் முத்து ரெடி ஆகுது. அங்கே சீனி, தண்ணி ரெடியாக இருக்குது. தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறது. இதுக்கு பிறகு நாங்கள் வந்து சப்பரிசியை கொட்டணுமா. கச்சான் முத்து வறுத்து எடுத்தாச்சு, தேங்காய் பூவும் திருவியாச்சு, தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. கொதித்த உடனே சவ்வரிசியை போடுவோம். நல்ல அழகான சவ்வரிசி. தண்ணி கொதிக்க சவ்வரிசி போட்டு அது கொதிக்குது, அதுக்குள்ளே அவிஞ்சொண்டு வருது. இதுக்கு பிறகு சேமியாவை போடணுமா. கொஞ்சம் நீரஞ்சில் சேமியாவை போடுவோம். எந்த அளவுக்கு சவ்வரிசி அவியுதோ அந்த அளவுக்கு பாயாசம் நல்லா இருக்கும். நல்லா அவியட்டுக்கும். இப்படி கிளறி விட்டால் அவிஞ்சிடும். சேமியாவும் சவ்வரிசியும் இப்போ சேர்ந்து அவியினம், 2 பேரும் சேர்ந்து அவியினம். நல்லா அவியட்டுக்கும். அவிஞ்சால் தான் சுவையாக இருக்கும். நெருப்பு கூடினபடியாக கொஞ்சம் கொப்பளிச்சு வெளியில் பாய பாக்கினோம். அப்போ நெருப்பை குறைச்சிட்டேன். இப்போ பிளம்ஸும் கச்சான் முத்தும் சேர்த்தாச்சு. அதனால் கொஞ்சம் கலர் மாறிட்டுது. கொஞ்சம் அடுப்பை கூட்டினோன்னா கொஞ்சம் கொப்பளிச்சு பாய பாக்கினோம் வெளியில். அப்போ அதனால் கொஞ்சம் அவிய கொஞ்சம் குறைச்சி விட்டாச்சு. சீனியும் போட்டாச்சு. எப்போவுமே அளவுக்கு மிஞ்சினா அமுதமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ 250 கிராம் சவ்வரிசி என்று சொன்னால் 50 கிராம் ப்ளம்ஸ், 100 கிராம் கச்சான் முத்து, 50 கிராம் சேமியா, கொஞ்சம் தேங்காய் பால், மற்றது சீனி கொஞ்சம் அளவாக கிலோ கணக்கில் போடுறதில்ல. சீனி போட்டால் தான் நல்லா இருக்கும். மற்ற சில பேர் வந்து சர்க்கரை சேர்ப்பிடும். சர்க்கரை சேர்த்தா கொஞ்சம் கலர் மாறிடும். அப்பா சொன்னேன் சர்க்கரை சேர்க்காது என்று சொன்னேன். பாருங்கள் பாயாசம் எப்படி வந்திருக்குதுண்டு. செம்மையாக இருக்குது பாயாசம். இப்போ நாங்கள் பாலை விடுவோம். பாலை விட்டோன்னே பாருங்கள் கலர் மாறிடும். தேங்காய் பாலை விட்டுட்டேன். எப்படி கலர் மாறுதுன்னு பாருங்கள். பாயாசத்துக்குரிய ஒரு கலர் இருக்குது, தன்மை இருக்குது. தெரியும் தானே, காய்ச்சிருப்பீங்கள். ஏலக்காய் போட்டால் கொஞ்சம் இன்னும் வாசமாக இருக்கும். தட்டமான பாயாசம் ரெடி. இங்கே பாருங்கள். எப்பவுமே பால் வந்து ஒருக்காத்தான் புளிஞ்சு விடுவோம். 2-3 தரம் விட்டால் அதுக்குரிய அந்த தன்மை கெட்டுரும். இங்கே பாருங்கள். சகல சேர்மானங்களும் சேர்க்கப்பட்டு பாயாசம் தனக்குரிய இறுதிக்கட்டத்தை அடைஞ்சிட்டுது. இனி நாங்கள் கப்புக்குள்ளே விட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான், குடிக்க வேண்டியதான். சரி மக்களே, இதுதான் இந்தியான் பாயாசத்தின் கருத்து பகிர்வு. எங்கள் சமையல் சின்ன சமையல் குறிப்பு. ஓகே மக்களே, நன்றியா.